இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நல்ல பாம்பை வந்து பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாணிக்கத்தை வந்து கக்கும். அது குறிப்பா வாயா 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 எதுக்கே நல்ல பிள்ளையா இருக்கு. தள்ளி தள்ளி மட்டும் இல்லைங்கப்பா. கண்ணாடி விரியன் கட்டு விரியன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் ஆனா வெளியில வந்து ஒரு இடத்துல அமைதியா படுத்துக்கிறோம். இப்போ பாம்புக்கு வந்து ஏதாவது வந்து உணவு வந்து கிடைக்கல அப்படின்றக்காக வந்து மனிதன் ஒருத்தர் வந்து போறான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விரட்டுமா? இப்போ நல்ல பாம்பை பத்தி சொல்லுவாங்க. ஒரு வாட்டி வந்து அடிச்சுட்டு வந்து விடக்கூடாது, திரும்பி வந்து தேடி தேடி வந்து பாம்பு வந்து குட்டி வந்து போடுமா இல்ல வந்து முட்டை வந்து இடுமா? அவனை பாரு, அவனை பார்த்து வாய துறடா. துற. பாம்பை கண்டாலே வந்து படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு நபர் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து பாம்போட வந்து பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னு வந்து சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆச்சரியமா வந்து இருக்குதுல. ஸோ அப்படிதாங்க மனிதர்கள்ட்ட இருந்து வந்து பாம்பையும் பாம்புகள்கிட்ட இருந்து வந்து மனிதரையும் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அன்பிற்குரிய நபரை தாங்க இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க வந்து போறோம். ஸோ வந்து இந்த வீடியோ முழுக்க வந்து பாருங்க. அப்பதான் வந்து இதுவரை வந்து பாம்பை பற்றி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கட்டுக்கதைகள் எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது வந்து ஒரு பாம்பை பற்றி ஒரு புதிய வந்து ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்றத வந்து முழுசா வந்து நம்பலாம். ஸோ வந்து வணக்கம், பேசுறது வந்து ராம்கி ஏஆர். இதுவரை வந்து நீங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அப்பதான் வந்து இந்த மாதிரியான வித்தியாசமான கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து வரும். ஸோ வாங்க அண்ணனை வந்து மீட் பண்ணலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸ்னேக் பாபு, மதுரை. சரிண்ணே. இப்போ நீங்க வந்து பாம்பு பிடிக்கிற இந்த தொழிலுக்குள்ள வந்து இருக்கிறீங்க. எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாம்பு பிடிக்கின்ற ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சு? அது சின்ன பிள்ளையில இருந்தே பாம்பு வந்து டிஸ்கவரியில் சேனல் பார்க்குற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு காலப்போக்கில் அதுக்குள்ளே வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இப்போ அந்த எல்லா உயிரினங்கள் மாதிரி அவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு அதிகமாக. ஸோ அதனால ஒவ்வொரு பாம்பையுமே அன்பாக போய் பிடிச்சிட்டு வருவேன் அக்கா இந்த மாதிரி. இப்போ பாம்பு பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க? கருவிகள்னு பார்த்தா நான் யூஸ் பண்ணலை இது வரைக்கும். நான் கையால் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஒவ்வொரு பாம்புகளும் என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதனால நல்ல பாம்பு அப்படி கண்ணாடி விரியன் ஒவ்வொரு பாம்புகளுக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் வச்சு பிடிக்கணும். நம்ம அது அக்யூரேட்டாக பார்த்தா தெரியும். அது நிறைய பேர் சேஃப்டி வச்சு பண்ணுறாங்க. என்னையுமே சேஃப்டியாக வச்சு பண்ணிக்கோங்க ஸ்டிக்கெல்லாம் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாம்பும் என்ன இப்போ ரெஸ்கியூ பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பாம்புன்னு தெரிஞ்சிருவோம். அது என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சிடும். பசியில் இருக்கா, அல்ல அவங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது அடிக்கிறேன்ற மாதிரி பயத்தில் இருக்கா, கோவத்தில் இருக்கா, அடிபட்டிருக்கா, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சிருது ஒரு கணிப்பில். அதை வச்சு அந்த பாம்புகளை அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸாக போய் அழுத்தி பிடிக்கக்கூடாது. மெயின் விஷயம் அதுதான். பயப்படக்கூடாது. கவனம். இந்த 3 விஷயத்த நம்ம வந்து இது பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா அன்பா பிடிச்சலாம். கொத்த வர்றதுக்கான விஷயத்த அவங்க நம்ம பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம பிடிக்கிற விதம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருப்பாங்க. அதை சொல்றேன். பாம்பை வந்து அழுத்தி பிடிக்காம அவன் என்ன நிலையில இருக்கான்னு தெரிஞ்சு நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவான். நம்மளை கொல்ல வரல, காப்பாற்ற வந்திருக்காங்க அப்படின்ற உணர்வை புரிஞ்சுக்கிடுவான் அவன். இப்ப நாய், ஆடு, மாடு இதெல்லாம் பாசம் காமிக்கிற மாதிரி அவன்கிட்டையும் இருக்கு. கண்டிப்பா அது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா அதை நம்ம கைட் பண்ணி பிடிக்கணும். ஆனா எல்லாரும் அப்படி பண்ணிடுவாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு அந்த விஷயம் கடவுள் கொடுத்துருக்காரு, நான் பண்றேன். ஆக்சுவலி பாம்பு வந்து கொத்துமா இல்ல கடிக்குமா? இல்ல, பாம்பு வந்து கடிக்க தான் செய்யும். அதுக்கும் பல்லு இருக்கு நம்மள மாதிரி. பறவைங்க தான் கொத்தும். ஆனா அது காலப்போக்கில் பாம்பு கொத்துன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துருச்சு. பாம்புக்கு நம்ம மனிதர்கள் மாதிரி எல்லாத்துக்குமே பல்லு இருக்கு. அதனால கடிக்க தான் செய்யும். அது இந்த ட்ரை பைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல பாம்பு வந்து அது சொன்ன பாம்பு இனங்கள்லேயே வந்து ட்ரை பைட் வந்து சில பாம்புகள் வந்து பண்ணுவாங்க. இப்போ நல்ல பாம்பு ஒரு உதாரணம், உஸ்ன்னு சவுண்டு கொடுக்கும், வெறும் கொத்துவாங்க. அதை தான் அந்த அப்பதான் கொத்துன்னு சொல்லுவாங்க. அதுவுமே அது கடிக்க தான் செய்யும். அதாவது எப்படி சொல்றது, கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடிக்காது, பல்லு படாது. இப்ப சொல்றீங்களா, கொத்துறது வேற, கொத்துறதுன்னா இப்படி கொத்தி தீம்பாங்க. இப்ப கடிக்கும். இப்படி கடிக்கிறப்ப பல்லு இருக்கும். உள்ள இருக்கிற பல்லு வந்து நம்ம சதையில வந்து பதியாது. அப்ப நம்ம அந்த கொத்திருச்சுன்றப்ப பயந்துகிட்டு அதை விட்டுட்டு போயிடுவோம். தற்காப்புக்காக அந்த மாதிரி பண்ணோம். அதை தாண்டி மீண்டும் நம்ம அதை தொந்தரவு பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா கடிச்சு விஷத்தை உள்ள இறக்கிறோம். நம்ம அதை வந்து எதிர்த்தாக்குதல் அந்த ஒரு பாம்பு மட்டும் ஒரு 3 வார்னிங் கொடுத்துரும் நம்மளுக்கு. இந்த வார்னிங் கொடுக்கறதுனாலதான் அதுக்கு நல்ல பாம்புனே பேர் வச்சிருக்காங்க. நல்ல பாம்புக்குன்னு பேர் வந்ததே இதுதான். மத்த எந்த பாம்பா இருந்தாலும் இந்த வார்னிங்க்குலாம் வேலையே இல்லை. ஒண்ணு பயந்துட்டு ஓடிரும், இல்லைன்னா கடிச்சு வச்சுட்டு போயிடும்.
இதுதான் விஷயம். கடிச்சது கூட தெரியாம இருக்கும் சில பேருக்கு. நம்ம இப்படி கேஷுவலா இருக்கும்ல, பாம்புன்னு தெரிஞ்சாதான் இருக்கும். தெரியாம அந்த மாதிரி கடிச்சவங்க இறந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, தெரியாமயே இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ நல்ல பாம்பை பத்தி சொல்லுவாங்க, ஒரு வாட்டி வந்து அடிச்சுட்டு வந்து விடக்கூடாது, திரும்பி வந்து தேடி தேடி வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லுன்னு சொல்லிட்டு, அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை? இல்ல பிரதர், பாம்புக்கு உண்மையிலே அந்த குணம் இல்ல. பாம்புக்கு பழி வாங்குற குணம் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லாமே விஷம் முத கொண்டு மனிதனுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு, பச்சையா சொல்லணும்னா. இப்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா, கிடையாது பாம்புக்கு, அதாவது பாம்புக்கு இன்னென்ன பாம்புக்கு விஷம் இருக்குன்னு தெரியும். ஆனா மனிதன் கடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மனிதன் விஷமான மனிதர்களான்னு தெரியும். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சில மனிதருக்கு சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லல, சில மனிதருக்கு. அதனால பாம்பை அடிச்சு, அது இப்ப ஒரு பாம்பு வந்துருச்சு, நம்ம பதட்டல அடிச்சிடறாங்க அப்படின்னா அது வந்து பழிவாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி நாடகத்துல பார்த்து தான் இது பண்ணிருப்பீங்க. நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா சில பாம்பு இனங்களை காப்பாத்துறதுக்காக டிவியில பார்த்த விஷயம் தான் மக்கள் வந்து பதிஞ்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் பாம்பு இனங்களை காப்பாத்துறதுக்காக சில வதந்திகள் சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாம்பு அடிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை ஊற்றி கழுவிடுவாங்க. தண்ணி ஊற்றி கழுவினாலும் அந்த அடிச்சப்ப அதுல இருக்கிற அந்த வந்து ஒரு திரவம் வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ பக்கத்துல அங்கங்க பாம்புகள் பதுங்கி இருக்கும்ல, அந்த பதுங்கி இருக்கிறப்ப இந்த ஸ்மெல் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நாக்கு தான் பாம்புக்கு வந்து, நாக்கு தான் எல்லாமே. நாக்கு வெளியே வருதுல, போயாம நாக்கை வச்சுதான் அது தேவையான உணவு, ஆள் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க எல்லா வாடையுமே அந்த நாக்கை வச்சுதான். பாம்புக்கு வந்து அதாவது காதும் கிடையாது, மூக்கும் கிடையாது, நாக்கை வச்சு இது பண்ணிடும். அப்ப நம்ம இனங்கள் அந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மறைவிடத்துல இருந்து அதை நோக்கி வருவாங்க. அப்ப அதை நோக்கி வர்றப்ப அடிச்சவங்க என்ன பண்ணும், இந்த பாம்பை பார்த்தோன்னே பழிவாங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அந்த ரத்தம் அந்த இதை பார்த்து தான் வருது. அதை வந்து அதுக்குதான் அந்த இடத்த என்ன பண்ணணும்னா நார்மலா கழுவிடுவாங்க. அது வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா பெனாலி இதெல்லாம் போட்டு கழுவிட்டு இந்த மஞ்சள், குங்குமம், அந்த உப்பு, பால் இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் போட்டு இது பண்றேன்னா அந்த ஸ்மெல் போயிடும். அந்த ஸ்மெல் போயிருச்சுன்னா அவன் பாட்டுக்கு அங்கேயே இருந்துக்கிறோம், இது இந்த பக்கம் வரமாட்டான். இதுதான் விஷயம். இப்ப நல்ல பாம்பை மட்டும் வந்து சாமி வந்து கும்பிடுறாங்க, மக்கள் வந்து கும்பிடுற அளவுக்கு வந்து இருக்கு. அது வந்து எப்படி வந்து பாக்குறீங்க? அது ஏன்னா அந்த பாம்பு மட்டும் குறிப்பா அது வந்து ஒருவேளை வந்து அடிச்சிட்டாங்கன்னா இந்த மஞ்சள் தண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க புதைக்கும் போது. அது வந்து எப்படி அது என்ன பிரதர்னா, அதுவும் டிவி நாடகம் தான். பாம்பு நல்ல பாம்பு வந்துட்டு இந்த சாமி விஷயமாக சார்ந்ததுனால எல்லாருமே இருக்காங்க. ஆனா இப்ப நான் போய் பாம்பு பிடிக்க போறேன் அப்படின்னா, இப்போ நல்ல பாம்பு அதனாலதான் அடிக்கல, உன்னை கூப்பிட்டோம், வேற பாம்புனா அடிச்சிருப்போம், இதே சொல்லுவாங்க. அது எந்த பாம்பா இருந்தாங்க எதையுமே அடிக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். நல்ல பாம்புன்னு பயந்துக்கிட்டு அப்புறம் செவ்வாய்வல்லிக்குன்னா அடிக்க மாட்டாங்க, செவ்வாய்வல்லிக்கு அடிக்க கூடாது. அப்ப புதன்கிழமை பாம்பு அடிச்சேன்னா உங்களுக்கு பாவம் சேராதாங்கன்னு நான் கேட்பேன். அதெல்லாம் அதனால எந்த பாம்பு வந்தாலும் நல்லது தாங்க. என்னன்னா ஏன் சொல்லுவேன்னா, பாம்பு வந்துச்சுன்னா நாங்க பாம்பு பிடிக்க போறோம்னா எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சுன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க, அந்த மாதிரிலாம் நான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சப்ப சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்லுவேன் வந்து அந்த மாதிரிலாம் நீங்க இருக்காங்க, பாம்பு வந்தா நல்லது, பாம்பு வந்தா கெட்டது, அப்படி இப்படின்னு கெட்ட சகுனமா அப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றேன் பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வந்தா நல்லது. எதுங்கன்னு கேட்பாங்க. ஆமா, பயந்துகிட்டு இருக்கிற வீடு வாசல் சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருப்பீங்களா, அப்ப உங்க வீடு சுத்தமா இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொன்னோடனே அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே மக்கள் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இப்ப பாத்திரலாம், இப்ப சுத்தம் பண்ணிடலாம் நினைச்சிட்டு அதை விட்டுறாங்க. அந்த பாம்புன்னு வந்த உடனே டோட்டலா அது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, பாம்புன்னு வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிடுவாங்க. அதான் அதை அப்பக்கப்ப நம்ம பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. இதை யாரும் பண்ண மாட்டாங்க. வர்ற பாம்பை நம்ம தான் தங்க வைக்கிறோம், இடம் கொடுக்குறோம். பாம்பு இருக்கிற இடத்த அழிச்சு வீடை கட்டிடுறோம். சரி, அதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வர பாம்பை தங்க வைக்கிறதுக்கு நம்ம இடமும் கொடுத்துறோம். அப்புறம் பாம்பு வந்துருச்சு நம்ம என்ன வச்சுக்கிட்டாலே இல்ல, வரதான் செய்யும், வந்தாலும் போயிடும். வீட்டுக்குள்ள இருப்பீங்க, பக்கத்துல இருக்கும் வெயில், அந்த பக்கம் வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கூலிங்காக இந்த பக்கம் செவரி ஏறி இறங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். கிளம்புற நேரம் ஆளோ வண்டியோ ரோட்ல போற சவுண்டோ பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கிட்ட ஜாமான் பதுங்கி இருக்கிறப்ப அந்த பதுங்குற இடத்துல அவங்க 1 மாசமோ 2 மாசமோ பொருட்கள் போட்டுருக்காங்கன்னா அதுல தவளையோ எலியோ இருந்துச்சுன்னா எலியை சாப்பிட்டு அப்ப வந்த பாம்புக்கு உணவு கிடைச்சினோடனே அப்ப அங்கேயே தங்கனோடனே அங்க ரெகுலரா ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளேயே சுத்த ஆரம்பிச்சுவாங்க. ரெகுலரா டிஸ்டர்பன்ஸ் ஆகாத வரைக்கும் அங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது அப்போ வந்து எலி வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி வந்து நம்ம வீட்டை வந்து புழங்க கூடாது. ஆமா, எலி தவளைகள் வராம பண்ணோம்னா பாம்பு இனங்களை கட்டுப்படுத்தலாம். ஆனா பாம்புகள் கட்டுப்படுத்துறதுக்கு எலி தவளைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இவங்க இருக்கிறதுனாலதான் எலி தவளைகள் வந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பாம்புகள் இருக்கிறதுனால பாம்பு இனங்களுமே இல்ல வேண்டாம். இப்ப இந்த சில இது பைரவர்கள் கொண்டு வராங்களா, அது மாதிரி பாம்புக்கும் கொண்டு வந்தாங்கன்னா எலிகளும் தவளைகளும் அதிகமா இதாயிரும், ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருக்கிறதுனாலதான் எலி தவளைகள் எல்லாம் கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கு. அந்த உணவு சங்கிலிக்காக தான் பாம்பு இனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன பாம்புகள்லாம் வந்து இருக்குது? தமிழ்நாட்டுல அதிகமா எல்லாரும் கேள்விப்பட்ட பாப்பீங்கன்னா சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி முக்கன் பாம்பு, வெள்ளிக்கோள் வரையான், அப்புறம் காளியான்குட்டி பாம்பு, நல்ல பாம்பு, மலைப்பாம்பு, மண்ணுளி புழு. ஆக்சுவலா அது பாம்பு வகை சேர்ந்ததுல எல்லாரும் பாம்புன்னு சொல்லுவாங்க. மண்ணுளி புழு,
சுருட்டை விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு அப்படின்னு ஏகப்பட்ட பாம்புகள் இருக்கு. வந்து பாம்பு வந்து இந்த பால் வந்து குடிக்கும், முட்டை வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு வந்து இல்ல, பாம்பு ஆக்சுவலா பால் குடிக்காது. பாம்பு வந்து முட்டை குடிக்கும். முட்டையை வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டு ஜூஸை உறிஞ்சிட்டு அந்த ஓடை மட்டும் துப்பிடும். பால் குடிக்காது. பால் குடிக்கவே குடிக்காது. ஒருவேளை அது பால் குடிக்குது அப்படின்னா அதுக்கு உணவே இல்லாம, தண்ணி இல்லாம, எதுவுமே இல்லாம, வேற வழியே இல்லாம தண்ணிக்காக ஏதாவது வேணா குடிக்குமே தவிர வாண்டடா போய் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குடிக்காது. இப்போ சில பாம்புகள் வந்து கடிச்சா அந்த சுடுகாடு வர வந்து பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்களா, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு? இல்ல, அது பொய் தான் பிரதர். அதாவது முன்னோர்கள் வந்து பாம்பு இனங்களை காப்பாத்துறதுக்காக சில விஷயங்கள் வந்து பாம்புகள் வந்து பயமுறுத்துறதுக்காக கட்டுக்கதைகள் தான். இப்போ நீங்கள் சொல்கிற பாம்பு வந்து கொம்பேரி முக்கன் பாம்பு. கொம்பேரி முக்கன் பாம்புனா பயங்கர விஷமான பாம்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே அது வந்து விஷம் இல்லாத பாம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொம்பேரி முக்கன் அந்த பேருக்கு வந்து பயங்கரமாக விஷம் இருக்குது. அந்த கடிச்ச நபர் உடனே இறந்துருவாங்க. அந்த இறந்தவர் புதைக்கிற வரைக்கும், சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் மரத்திலே வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த பாம்பு இனங்களை காப்பாற்றுறதுக்காக. ஆக்சுவலாக அது ஒரு நான் வெனமஸ் விஷம் இல்லாத பாம்பு தான். இது எல்லாமே முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயம் தான். ஏன்னா எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து ஏன் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, பாம்பு இனங்கள் வந்து அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷன்ல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, இப்படியே விட்டோம் அப்படின்னா எல்லாருமே அசால்ட்டா பாம்பை பிடிச்சிருவாங்க, வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த பாம்புக்கு இப்போ ஒரு உதாரணம், இந்த பாம்பு சுடுகாடு வர வந்து பார்க்கும். நல்ல பாம்பு இருந்துச்சுன்னா பழி வாங்கும். வந்து ஒரு பாம்பு நீங்க அடிச்சாலும் பழி வாங்குற விஷயம். அப்புறம் சார பாம்புக்கு வால்ல முள்ளு இருக்கும், அது வால்ல அடிச்சிரும் அப்படின்னுவாங்க. இப்படி எல்லாமே இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன கட்டுக்கதைகள் எல்லாமே விஷம் இல்லாத பாம்புகளுக்கு தான் சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப எல்லா பாம்பும் விஷம் இல்லாத பாம்புன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே இப்ப எங்களுக்கு ரெஸ்கியூருக்கு தான் தெரியும் எந்தெந்த வகை பாம்பு. அப்போ மக்களாகிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருமே அசால்ட்டா பாம்பை கையில பிடிப்பீங்க. அப்புறம் இப்ப எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பாம்பை பிடிச்சிட்டு போய் அங்க நம்ம விட்டுற மாட்டாங்களா, அசால்ட்டா விளையாடுவாங்க, அடிச்சு கொண்டுருவாங்க. இப்படியே பரவி ஸ்ப்ரெட் ஆயிரும்ன்றதுனால இந்த சில விஷயங்கள் வந்து முன்னோர்கள் வந்து ஒரு கட்டுக்கதையா சொல்லி வச்சிருக்காங்க. வந்து வால்ல எல்லாம் வந்து எந்த பாம்பு ஒன்லி வாயில மட்டும். இப்போ ஒரு டைம் வந்து பாம்பு வந்து கடிச்சிருச்சு, அந்த கடிச்சு வந்து விஷத்தை வந்து வெளியில வந்து ஏத்திருச்சுன்னா மறுபடியும் அந்த பாம்பு வந்து விஷத்தன் வந்து எப்போ வந்து வரும், மறுபடியும் வருமா? இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சில மணி நேரங்கள்ல அந்த வந்து பெரிய பாம்புகள் வந்து அந்த உணவுகளை வேட்டையாடுறப்ப தேவைக்கேற்ப விஷத்தை உள்ள செலுத்தி தான் எடுப்பாங்க. சின்ன பாம்புகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடனே விஷத்தை எல்லாமே அந்த உணவை வந்து எங்கேயும் நகல விடாமல் பண்றதுக்கு இருக்கிற விஷத்தை எல்லாம் இது பண்ணிடுவாங்க. அப்போ சின்ன பாம்புகளுக்கும் பெரிய பாம்புகளுக்கும் ஒரு சில மணி நேரங்கள் பெரிய பாம்புகளை அனுபவமும் வச்சிருப்பாங்க, இது தேவையோ அதை பண்ணணும். சின்ன பாம்புகள் எல்லா விஷயத்தையும் உடனே அந்த உணவுல செலுத்திடுவாங்க. சில மணி நேரங்கள்ல அது இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, திரும்ப வந்துடும். இப்போ 5 தலை நாகம், வெள்ளை நாகம் இதெல்லாம் வந்து இருக்குதுன்றாங்க. வெள்ளை நாகத்தை வந்து பார்த்திருப்பீங்க, அது வந்து நார்மல். 5 தலை நாகம்லாம் வந்து பார்த்திருக்கீங்க? இல்ல பிரதர், 5 தலை நாகம் நான் பார்த்ததுல இது வரைக்கும். முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். 5 தலை நாகம், 2 தலை நாகம் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நிறைய முன்னோர்கள் சொல்ற விஷயங்கள் பார்த்துட்டு நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நிறையவே கட்டுக்கதைகளா தான் இருந்திருக்கு. அதை பத்தி ஏதோ அதுக்காக அவங்க பொய் சொல்லல, பாம்பு சார்ந்தமா நிறைய நன்மையான விஷயங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இப்ப பாம்பு இந்த விஷ பாம்புகள், விஷம் இல்லாத பாம்புகள் எல்லாம் இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா நிறைய விளையாட்டு பொருளா போய் நிறைய அழிச்சிருப்பாங்க, நிறைய அந்த மாதிரி வேற மாதிரி போயிருக்கும். அதனால அது அந்த பாம்பு இனங்கள்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தான், காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ பாம்பு வந்து கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடிச்சு இப்போ காலில் கடிக்கிறதுனா தொடையில வந்து கட்டு போடுறாங்க, கையில கடிச்சிருச்சுன்னா இங்க இந்த இதுல வந்து கட்டு வந்து போடுறாங்க. இப்படி வந்து கட்டு வந்து போடலாமா? ஏன்னா சில இடங்கள்ல வந்து கட்டு போட்டு வந்து அதுக்கு எடுத்து ரத்த ஓட்டம் வந்து போகலன்னு சொல்லிட்டு வந்து கையை வெட்டியும் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணணும்? ஆக்சுவலா பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா கயிறு கட்டக்கூடாது. இப்போ கயிறு கட்டுனா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு உதாரணம், கையில எனக்கு இங்க கடிக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அவங்க கட்டு டைட்டா போட்டு கட்டிடுவாங்க. கட்டுனோன்னா என்ன ஆகும்னா இந்த விஷம் எல்லாமே இந்த கட்டின இடம் இதோட வந்து அவங்க இறுக்கி கட்டினால இந்த பிளட் எல்லாமே வேகமா கயிறை வச்சு கட்டினோடனே இறுகிரும். பிளட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை இந்த விஷம் ஃபுல்லா இதுல ஸ்ப்ரெட் ஆனனால எங்க இருந்து நீங்க கட்டுறீங்களோ அதுல இருந்து அறுத்து எடுத்துருவாங்க. இது எல்லாமே செதஞ்சு அழியிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அறுத்து எடுத்துருவாங்க. அதனால கயிறு நம்ம கட்டக்கூடாது. பாம்பு எங்க கடிபடுதோ அந்த இடத்த அசைவில்லாம பார்த்துட்டு நேரா ஜிஹெச்சுக்கு தான் நம்ம போகணும். ஒரு ஆம்புலன்ஸோ காரோ வர்ற டைமிங்ல ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில வந்து கடிச்ச இடத்த கழுவிட்டு ஒரு சாஃப்டான துணியில தொடச்சி வச்சுட்டு அசைவில்லாம பார்த்துட்டு நேரா ஜிஹெச் போகணும். அதே மாதிரி பாம்பு கடிச்சிச்சுன்னா பதட்டப்படக்கூடாது. கண்டிப்பா பதட்டமாகாம இருக்க முடியாது நார்மல் பர்சன். ஏன்னா எங்களை மாதிரி ரெஸ்கியூவர்களே பாம்பு கடிச்ச உடனே
பதட்டமாகி இறந்தவங்களும் நிறைய இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லை. நம்ம பாம்பு கிட்ட தெரியாம கடி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம உயிரை காப்பாத்தனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பதட்டம் அடையாம இருக்கணும். காய்ச்சல் தலைவலிக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு எப்படி போவோமோ அந்த மனநிலையை உருவாக்கிக்கிறணும். அடுத்து நேராக ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு போகணும். இதை பண்ணிட்டீங்கனாலே அழகா உயிரை காப்பாற்றிடுவாங்க. தேவையில்லாத உதவிகள், முதல் உதவிகள் வந்து நிறைய பேர் பண்றாங்க. இப்போ வரைக்கும் டிவி நாடகத்துல காமிக்கிறத வச்சு என்ன பண்றதுன்னா, கயிறை போட்டு இறுக்கி கட்டிடுறீங்க, அதை பண்ணாதீங்க. அந்த கடிச்ச இடத்துல அறுத்து விடுறீங்க பிளேடை வச்சு, அதை பண்ணாதீங்க. வாயை வச்சு உரியிறீங்க, அதை பண்ணாதீங்க. சினாம்புகள் வச்சு விட்டுருவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பாம்பு கடி வாங்கினீங்கன்னா சுத்தமான தண்ணியில் இது பண்ணிட்டு சாஃப்டான துணியில் தொடச்சிருங்க. அந்த இடத்த அசைவில்லாமல் பார்த்துக்கோங்க. நேராக ஜிஹெச்சுக்கு போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உயிர் பிழைச்சிடலாம். இதை தவறான முதலுதவி நீங்கள் பண்ண உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து. இந்த விஷத்தன்மை அதிகம் உள்ள பாம்புகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பாம்புகள் வந்துருக்கு. அந்த பாம்புகள் எப்போ வந்து வெளியில வந்து வரும்? மேக்சிமம் விஷப்பாம்புகள் எல்லாமே வந்து இரவு நேரங்கள் தான் வருவாங்க. இதில் வந்து கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இரவு நேரங்கள் தான். நல்ல பாம்பு வந்து பகலையிலையும் இரவுலையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கும், 2 நேரமே. ஸோ இந்த கண்ணாடி விரியன் கட்டு விரியன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட் ஆனால் வெளியில் வந்து ஒரு இடத்துல அமைதியாக படுத்துக்கிடுவாங்க. உணவு ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் வரப்போ அழகாக தவி சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு சில பாம்புகள் அப்படியே படுத்துக்கிடுவாங்க. என்ன சொல்கிறது, சாப்பிட்டு அந்த மயக்கத்தில் அப்படியே படுத்துக்கிடுவாங்க. ஒரு சில பாம்பு அந்த குறிப்பிட்ட டைமிங் வந்தோடனே வெளியே கிளம்பி மறைவு இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு சில பாம்புகள் மட்டும் அப்படியே கீழே படுத்துக்கிடுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து வந்த பாம்பு திருப்பி வந்து வெளியில் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து வருமா? அதாவது இயற்கை சூழல் இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடம் அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வருங்க. அந்த இடம் மாற அந்த ஒரு அதான் சொன்னேன், 500-600 மீட்டருக்குள்ளேயே ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா அந்த பாம்பு அந்த இடத்த தேடி திருப்பி வருவாங்க. அதை தாண்டி வேற இடத்துக்கு வேட்டைக்காக போய் மாறி போயிடுச்சுன்னா திருப்பி அந்த இடத்துக்கு அவங்களால வர தெரியாது. 500-600 மீட்டர் ஒரு குறிப்பு, அந்த 600 மீட்டர் 500 மீட்டருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அதை சார்ந்து நம்ம இதுக்குள்ளேயே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த சாரப்பாம்புகள் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கு ஞாபக சக்தி பாம்பு கிடையாது. சாரப்பாம்புகளை மட்டும் குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த செவரு மரம் இதெல்லாம் ஹைட்டாக அந்த 4 வீடு ஒன்றா இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம குடியிருப்பு பகுதியில் இருக்கிறது வந்து சாரப்பாம்பு தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறது நல்லது தான். எலி தவளையை அவங்க தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாம்பு மட்டும் 7 அடி 8 அடியில் இருப்பதனால மக்கள் பார்த்த உடனே மகுடி வந்து ஊதி வந்து படத்துல எல்லாம் வந்து காட்டுறாங்க, பாம்பு வந்து மயங்குது. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை? அது உண்மையா? இல்ல பிரதர், அது ஆக்சுவலா நல்ல பாம்பு பேசிக்கா வந்து ஆளை பார்த்த உடனே ஒரு பயமுறுத்துறதுக்காக தான் எந்திரிச்சு நின்றோம். எந்திரிச்சு நின்று நான் சொன்னேன்ல, ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேஷன். நம்ம எந்த ரொட்டேஷனுக்கு போனாலும் ரொட்டேஷன் பண்ணோம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போடுச்சுன்னா ஒரு உஸ்ன்னு சவுண்டு கொடுக்கும், கொத்த வரும். மகுடிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை பிரதர். அது நம்ம டிவி மரத்துல ஊதிக்கிட்டு பாம்பு வந்துடும், மகுடிக்கு நிற்கும். அந்த இதுக்கெல்லாம் நல்ல பாம்பு தான், நல்ல பாம்பு தான் அந்த மாதிரி வரும். இல்ல அந்த மாதிரி மகுடிக்கு இதெல்லாம் மயங்கிறதுலாம் கிடையாது. மகுடி ஊதி ஒரு வேளை பாம்பு பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணம், நான் ஒரு இடத்துல பாம்பு பிடிக்க போறேன் அப்படின்னா போன உடனே 10 நிமிஷத்துல பிடிச்சிருவேன், 5 நிமிஷத்துல பிடிச்சிருவேன். 3 மணி நேரம் தேடிலாம் பாம்பு பிடிப்பேன். அந்த 3 மணி நேரம் எனக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நான் பாட்டுக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோவில் உட்காந்துட்டு சீட்டு மேலே வச்சுட்டு மகுடி ஊதி அங்கே பாம்பை வர வச்சு பிடிச்சிட்டு போயிடுவேனே. அது ஒன்று செல்லலாம். மகுடி உண்மையாக இருந்துச்சுன்னா. நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க மக்களே, மகுடி ஊதுற விஷயம் வந்து ஒரு பொய்யான விஷயம்தான். மகுடி ஊதுற விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா நாங்களாம் நிறையா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பிடிக்கிறோம். அந்த வேலையெல்லாம் மிச்சமாயிரும். அழகாக ஊதி போனோடனே அந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிடலாம். அப்படி மகுடி ஊதுற உண்மையாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தெருக்கும் செலக்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆளுகளை செலக்ட் பண்ணி மகுடியை கொடுத்து ஒவ்வொரு தெருலையும் பாம்பு வந்தால் தான் நீங்கள் இப்போ கூப்பிட்றீங்க, பாம்பு வராமே இந்த தெருக்கு இன்னைக்கு வந்து ஊதி பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பாம்பையுமே பிடிச்சிட்டு காட்டில் போய் நம்ம விட்டுறலாமே. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே அப்படி பண்ணிடலாம்ல. ஸோ அதனால மகுடி ஊது பாம்பு அந்த இசைக்கு மயங்கும் அந்த மாதிரிலாம் அதை நம்பாதீங்க, கிடையாது. நல்ல பாம்பு வந்து பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாணிக்கத்தை வந்து கக்கும். குறிப்பா அந்த அமாவாசை பௌர்ணமிலாம் சொல்லிட்டு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் காதுவெளியில. அது எந்த அளவுக்கு இல்ல சார், அது நானுமே சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 7 அடி 8 அடி பாம்பு வந்து 1 அடியா மாறி பறந்து உணவு தேட போயிடும். அந்த மாணிக்கங்களை கக்கி அதுல வர்ற வெளிச்சத்தை வச்சுதான் உணவு தேடும். அந்த நேரம் வந்து இந்த மாட்டுச்சாணம் அந்த இதெல்லாம் போட்டு அது மேல போட்டு அது கண்ணு தெரியாது, அதெல்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் சொல்லி காசு ஏதோ ரொம்ப பயங்கரமா வரும் அப்படின்னு நான்லாம் கேட்டிருக்கேன். பரவாயில்ல அப்படின்னு. ஆனா நான் இந்த ஃபீல்டுல வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிறைய பேர் இன்னமுமே அந்த மேல இது வச்சு அந்த கல் வச்சு இது பண்ற மாதிரி, அந்த தோலை மேல சீச்சு விட்டுட்டு அந்த கல் வச்சு இது பண்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஃபேக் தான், அது எல்லாமே ஃபேக் தான். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்க வந்து பாம்பு வந்து பிடிக்க வந்து போறீங்க, மறக்க முடியாத அனுபவங்களா? இங்கெல்லாம் இறங்கி வந்து பிடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்த புதுசு பிரதர். வந்த புதுசுல வந்து எனக்கு இங்க இருந்து ஒரு
இங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கிணத்துக்குள்ள வந்து பாம்பு இருக்குங்க, ஒரு 90 அடி 100 அடி இருக்கும் கிணறு, அதில் வந்து தண்ணி கிடையாது. நாங்களும் ஒரு வாரமாக ஃபயர் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இவங்களுக்கு ஹெல்ப் கேட்டோம், எந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அதுதான். அப்போ எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். அப்போ நான் எப்பயுமே பாம்பு பிடிக்க போகிறோம்னா அந்த ஸ்பாட்டை ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவேன், அது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. அப்போ அனுப்புகிறப்பயே அந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பசங்க, எடுக்காங்க, ஏய் ஜூம் பண்ணிடுறா, ஆழத்தை வந்து காமிக்காத, பயந்துட்டு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100 அடி இருக்கும் கிணறு. அதாவது வெடி அந்த வடக்கம்பட்டி வெடி தயாரிக்கிற இடம் அந்த இது, அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி வருது. அப்ப 90 அடி 100 அடிக்கு வந்து இருக்கு. அதுல வந்து உணவுக்காகவோ இல்ல இருட்டுல வந்து கிணறு இருக்க தெரியாமையோ விழுந்த பாம்புகள் வந்து ஒரு 5 பாம்பு உள்ள விழுந்துருச்சு. அவங்க ஒரு 10-20 நாளா அதுவாக ஏறி போயிரும் நினைச்சிட்டே விட்டுட்டாங்க. ஒரு வாரமா எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் நெட்ல பார்த்து நம்ம நம்பர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாம்பை வந்து என்ன அப்படின்னா கயிறு கட்டி இறங்கினாதான் உள்ள இறங்க முடியும், படியே எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு நான் அப்போதான் நான் வந்திருக்கேன். எனக்கு அந்த இது எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த பாம்பை இனங்களை காப்பாற்றணும், அதை இது பண்ணணும். 20 நாளா உணவு தண்ணி இல்லாமல் இருக்கு. ஸோ அதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ பாம்பை நான் ஈஸியாக பிடிச்சிடுறேன். இந்த 90-100 அடி கிணத்துல இறங்கணுமே, அப்போ இந்த கயிறு கட்டி இறங்குறது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக கயிறு கட்டி நான் உள்ள இறங்கி அந்த 5 பாம்பையும் காப்பாற்றிட்டு வந்தேன். அந்த விஷயம் நான் மறக்கவே முடியாது. அந்த மறக்க முடியாதுன்றது அது 5மே சார பாம்புக தான், விஷமில்லாத பாம்பு. ஆனா அந்த 5 பாம்பை நான் எடுத்துட்டு வந்து மேல வச்சிருக்கிறப்ப அவங்க எல்லாமே எப்படி சொல்றது, இந்த நாய்க்குட்டிகளை நம்ம எடுத்துட்டு வச்சுட்டா இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. அந்த 5 பாம்பு நான் மொத்தமா வச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா என் மேல இது பண்ணிக்கிட்டே இருப்பா, டிராவல் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அது மறக்கவே முடியாது. அது என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்தது. இப்ப இருக்கிற அனுபவம் வேற. அப்ப ஸ்டார்டிங்ல நார்மலா இருக்கும். ரெண்டாவது ஒரு கயிறு கட்டி ஏறி இறங்குற அனுபவமே எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனா நான் அவங்கள காப்பாற்றணுன்ற விஷயம் வச்சதுனால உண்மையா இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டா, உண்மையா ஒரு விஷயத்த நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறப்ப இந்த பக்கம் அது எதா இருந்தாலும் ஈஸியா தெரிஞ்சிருது நம்மளுக்கு. அந்த விஷயத்துல அதை வச்சு நான் நிறைய கிணத்துல இருக்கிற பாம்புகளுக்கு நிறைய அதுக்கப்புறம் என் வீடியோஸ் பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அங்கங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கிணத்துல பாம்பு விழுந்துரும், இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம இருந்தவங்களாம் அந்த வீடியோ பார்த்து நிறைய கால்ஸ் பண்ணி நிறைய கிணத்துல பாம்பு காப்பாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாம்பு வகையில எந்தெந்த பாம்புக்கெல்லாம் ஆண் பெண் அப்படின்ற ஒரு இனம் இருக்கு? இப்போ ஒரு உதாரணம் சும்மா இருக்கும். இப்போ இப்படி நான் பிடிக்கிறதுக்கும் க்ளவ் போட்டு பிடிக்கிறப்போ உங்களுக்கு மாறுபடும். அந்த பாம்பு வந்து குட்டி வந்து போடுமா இல்ல வந்து முட்டை வந்து இடுமா? இல்ல பிரதர், பாம்பு வந்து ஒரு 2 வகையான பாம்பு தான் குட்டி விடும்.